வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்தை 3 நாட்களுக்கு பிறகு ஆதிச்சநல்லூர் கிராமத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி தற்போது ராணுவம் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் பகுதியை பொறுத்தவரையில் அதி கனமழை காரணமாக கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயிலில் பயணிகளும் சிக்கியிருக்கின்றனர். அவர்களுக்கு நேற்றைய தினம்தான் இந்திய ராணுவம் சார்பில் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் கிராமத்தை 3 நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவம் தற்போது அடைந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு குழுவை பொறுத்தவரையில் கடந்த 3 நாட்களில் முதல் முறையாக ஆதிச்சநல்லூர் கிராமத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கியதுடன் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு உணவுப் பொட்டலங்களும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை பொறுத்தவரையில் அதிக அளவிலான பொதுமக்கள் சிக்கி இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருந்தன. இந்த நிலையில்தான் ரயிலிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிக்கி உணவின்றி தவித்து வந்தனர். நேற்றைய தினம் ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் தண்டவாளத்தின் மேலே நடந்து சென்று வேறொரு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து பேருந்துகள் மூலம் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஆதிச்சநல்லூர் கிராமத்துடன் தற்போது இந்திய ராணுவம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை ரப்பர் படகுகள் மூலம் முறையாக அப்புறப்படுத்தி வேறொரு கரைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், உணவுகளும் தொடர்ச்சியாக தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவும் கருங்குளத்திற்கு சென்று 4 கிராமங்களுக்கும் ஆழ்வார் திருநகருக்கும் செல்வதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என ராணுவ கோட்ட தளபதியிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே அதற்கான பணிகளும் தற்போது இந்திய ராணுவம் சார்பில் தொடங்கப்பட்டிருக்கிறது. மழை நின்று 2 நாட்களுக்கு பிறகு தற்போதுதான் அந்த பகுதியை இந்திய ராணுவம் சார்பில் அடையப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லும் பணியை தற்போது இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருகிறது. ரப்பர் படகுகள் மூலம் தொடர்ச்சியாக அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் வேறொரு கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். மொத்தமாக 150க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலைக்குள் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அனைவரையும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துவார்கள் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தான் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தற்போது இந்திய ராணுவத்தினர் தங்களுடைய மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி.